அக்கா நான் ஒரு லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறேன். லெமன் ஜூஸா தம்பி? அது பதனி. பதனியா? அதெல்லாம் எனக்கு வேணாப்பா. எது வேக்கா? வெயில் காலத்துல சிறுநீர் பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு, எரிச்சல் வராம இருக்கிறதுக்கு, சிறுநீர் போறதுல வலி வராம இருக்கிறதுக்குலாம் இந்த பதனி தான் முக்கியமானதே. இத போய் வாக்குங்கிறீங்க? ஏக்கா ஒரு நிமிஷம் நீங்களே இதை எட்டி பாருங்களேன். கலகலன்னு கழனி தண்ணி மாதிரி இருக்குக்கா. இத போய் எப்படிக்கா மனுஷன் குடிக்க? தம்பி பதனில நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு. காலை பதனி இருக்கு, மாலை பதனி இருக்கு. இதுல எதை குடிச்சா நமக்கு உடம்புக்கு சத்துன்னு இருக்கு, யாரெல்லாம் இதை குடிக்கவே கூடாதுன்னு இருக்கு, எக்ஸ்பைரி டேட் முடிஞ்ச பதனியை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இப்படி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. பதனி பத்தி எதுவும் தெரியாம பேசாதீங்க. எக்ஸ்பைரி டேட்டா? இந்த வாட்டர் கேன்ல எந்த ஸ்டிக்கருமே இல்ல, இதுல எப்படி எக்ஸ்பைரி டேட் சொல்லுவீங்க? தம்பி முதல்ல பதனி எப்படி தயாரிக்கிறாங்கன்றத தெரிஞ்சுக்கணும். இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, பனைமரத்துல ஒரு பாலை வரும், அந்த பாலைய முழுசா வளர விட்டோம் அப்படின்னா அது நொங்கா மாறி நம்மளுக்கு இந்த நொங்குலாம் வெட்டுறாங்க பாத்தீங்களா, அது நொங்கா நமக்கு கிடைக்கும். இதுவே நம்ம நொங்கா வளர விடல அப்படின்னா அந்த பாலைய டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா சீவி விடும்போது ஒரு விதமான பானம் அதுல இருந்து கசியும். அந்த கசிகிற பானத்தை மண்பானையில சுண்ணாம்பு தடவி அந்த பானத்தை சேகரிப்பாங்க. அதுதான் பதனி. அடுத்த நாள் காலையில மறுபடியும் பனைமரத்துல ஏறி அந்த பதனியை கீழே இறக்கிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய கலன்ல போட்டதுக்கு அப்புறம் கீழே போய் சுண்ணாம்பெல்லாம் அடியில பதிஞ்சிரும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி தெளிஞ்சிருக்கும் பாத்தீங்களா மேல தண்ணி, அதை எடுத்து குடிக்கிறது தான் இந்த பதனி. இது இயற்கையாவே எந்த ஒரு கலப்படமும் இல்லாம ஒரு இனிப்பான பானம்னா அது பதனி தான். நிறைய பேர் இந்த ஒல்லியா இருக்காங்க, ஊட்டச்சத்து கம்மியா இருக்காங்க அப்படிலாம் சொல்லுவாங்களே, அவங்களுக்கு எல்லாம் முக்கியமான டானிக்கே இந்த பதனி தான். சரிக்கா அது ஒல்லியா ஊட்டச்சத்து கம்மியா இருக்கிறவங்களுக்கு என்னைய ஒரு நிமிஷம் பாருங்க. நான் ஏற்கனவே நல்லா ஊட்டமா தான் இருக்கேன், அதனால எனக்கு பதனி வேணாக்கா, நான் கிளம்புறேன். தம்பி ஒல்லிய விடுங்க, உங்களுக்கு தேவையான விஷயமும் இதுல நிறைய இருக்கு. இருக்கட்டும். ஆனா அந்த பானையில எல்லாம் சுண்ணாம்பு தடவுனாங்களா இல்ல தடவாமலே இறக்கி கொடுத்துட்டாங்களான்னு குடிக்கும் போது எனக்கு எப்படி தெரியும்? தம்பி இந்த பதனில சுண்ணாம்பு ஏன் தடவுறாங்க அப்படின்னா இந்த பதனில் இருக்கக்கூடிய பாக்டீரியல் குரோத்தை தடுக்கிறதுக்காக. அப்படி தடுக்கிறது மூலமா தான் இதுல இருக்க புளிப்பு சுவை குறையும், பதனில புளிக்காது. இதுவே நம்ம சுண்ணாம்பு தடவாம கொடுத்தோம் அப்படின்னா அது தண்ணி புளிக்கும், அதைத்தான் கல்லும்பாங்கப்பா. ஓ அப்படியா? சரிக்கா, இவ்வளவு ஊட்டச்சத்து இருக்குங்கிறீங்க, இப்பெல்லாம் செய்யறாங்கன்னு சொல்றீங்கல்ல, இதையே வெயில் காலத்துல மட்டும் விக்கிறீங்க, எல்லா காலத்திலயும் விற்க வேண்டியதானே போட்டு? தம்பி இதை ஏன் வெயில் காலத்துல மட்டும் விக்கிறோம்னா அப்பதான்ப்பா சீசனு. மத்த காலத்துலலாம் அந்த மாதிரி பானம் கசின்னு சொன்ன பாத்தீங்களா, அது அந்த அளவு கசியாது. அதே மாதிரி இந்த பதனி அந்த வெயில் காலத்துல குடிக்கிறது மூலமா சில பேருக்கு நீர் கடுப்பு வரும், சிறுநீர் போற இடத்துல வலி வரும், எரிச்சல் வரும், வயிறு சம்பந்த பிரச்சனைகள்லாம் வரும். இந்த மாதிரி சிறுநீர் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வராம தடுக்கிறதுக்கு இந்த பதனி அவ்வளவு ஹெல்ப் பண்ணுதுப்பா. அது மட்டும் இல்லாம இந்த சுண்ணாம்பு கலந்து தான் கொண்டு வரோம்னு சொன்னல, சுண்ணாம்புறதே நிறைய கால்சியம் சத்து நிறைந்தது. அதனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளை குணப்படுத்துறதுக்கு இந்த பதனி அவ்வளவு உதவி பண்ணுது. இன்னும் குறிப்பா பெண்களோட மாதவிடாய் காலத்துல நிறைய தொந்தரவு வரும், அப்புறம் மகப்பேறு காலத்துல நிறைய தொந்தரவு வரும். இதெல்லாம் இல்லாம பண்ணி குழந்தை பிறந்ததும் அவங்களோட பால் சுரக்கும் தன்மையை அதிகப்படுத்துறதுக்கே இந்த பதனி தான் உதவி பண்ணுன்னு சொல்றாங்க. நீங்க சொன்னீங்களே கலகலன்னு கழனி தண்ணி மாதிரி இருக்குன்னு, இதை குடிக்கிறதுனால நம்ம உடம்புல எந்த ஒரு பக்க விளைவும் வராது. இது நம்ம வயிற்றை சுத்தம் பண்றதுக்கு பதனி தான் ரொம்ப முக்கியமான பானம்னே சொல்றாங்க. அக்கா என்னக்கா இவ்வளவு நல்ல விஷயம் இருக்குன்னு சொல்றீங்க? இதெல்லாம் தெரியவே தெரியாதுக்கா, இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஆமாக்கா, ஸ்டார்டிங்ல காலை பதனி மாலை பதனின்னு ஏதோ சொன்னீங்கல்ல, அப்ப இது நல்லதுன்னா நம்ம எப்பனாலுமே குடிக்கலாம்லக்கா, அது ஏன் காலை மாலைன்னு பிரிக்கிறீங்க? தம்பி பொதுவா பதனின்றது காலைல வெறும் வயிற்றுல குடிக்கிறதா நல்லது. அதுவும் இந்த மரத்துல இருந்து இறக்கி 3ல இருந்து 4 மணி நேரத்துல குடிச்சோம்னா தான் இதுல இருக்க முழு சத்தும் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மத்த ஜூஸ் மாதிரி இதை வாங்கி கொண்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சு குடிக்கிறத விட அப்பப்போ கிடைக்கிறத குடிச்சாதான் நமக்கு நல்லது. ஏன்னா கொஞ்ச நேரத்துலயே பதனி வந்து சளிச்சு போயிடும், இல்லாட்டி கலர் மாதிரி கருப்பா போயிடும். இன்னும் சில பேர் என்ன பண்றாங்கன்னா காலையில இறக்குன பதனிய சாயங்காலம் வரைக்கும் வச்சு விற்கணும் அப்படின்றதுக்காக சுண்ணாம்பு போட்டு இதுல கலக்கிக்கிட்டே இருந்து சாயங்காலம் வரைக்கும் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதிக சுண்ணாம்பு போச்சுன்னா என்ன ஆகும், நம்மளோட வயிற்றுல புண்ணாக்கிடும். அதனால சாயங்காலம் பதனி குடிக்கும் போது இது அப்போதைக்கு இறக்குன பதனி தானா அப்படின்னு தெரிஞ்சு வாங்கி குடிச்சோம்னா நம்ம உடம்புக்கு நல்லது. அக்கா பதனியில இம்புட்டு விஷயம் இருக்குன்னு வியாபாரி நீங்க சொல்றீங்க, தெரிஞ்சுக்கிறேன்னு. ஆனா டேஸ்டே நிறைய பேர் பிடிக்க மாட்டேங்குதுக்கா. இப்ப எங்க வீட்டுல இருக்கவங்கலாம் பதனி சுவையே பிடிக்காது. இப்ப என்ன ஒண்ணு சொல்றீங்க? தம்பி பதனி மட்டும் இல்லப்பா, பனைமரத்துல இருந்து நம்மளுக்கு கிடைக்கிற எல்லாமே சத்து தான். இந்த கருப்பட்டி, பனங்கற்கண்டு, பனங்கிழங்குலாம் சொல்லுவாங்க, இதுலலாம் அவ்வளவு பெரிய மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. சரிக்கா நீங்க சொல்றது படி பார்த்தா இந்த சுவையெல்லாம் 2ஆம் பட்சம் தான். இதுல அம்புட்டு சத்து இருக்குன்றதுக்காகவே குடிக்கணும். ஆனா எனக்கு என்னமோ சுவையும் நல்லாத்தே இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு ஒரு கிளாஸை கொடுங்க, நானும் குடிச்சிட்டு வீட்டுல பிள்ளை குட்டிகளுக்கு பொண்டாட்டி பிள்ளைகளுக்குலாம் வாங்கிட்டு போறேன். தம்பி அருமையா சொன்னீங்க. பதனின்றது அது ஒரு விதமான துவர்ப்பு சுவையில இருக்கும், எல்லாரும் குடிக்கணும். வருஷத்துல இந்த 4 மாசம் மட்டும்தான் பதனி இறக்குறவங்களுக்கு கொண்டாட்ட காலமே. இந்த 4 மாசத்துல வர்றதுதான் எங்களுக்கு வருஷத்துக்குமே நாங்க வச்சு சமாளிக்கிறது. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க, தானா மரத்துல விளையிறது தானே,
அதுக்கு போய் இவ்ளோ விலை கொடுத்து வைக்கிறீங்க அப்படிலாம் கேட்பாங்க. ஆனா நாங்க பனைமரத்துல ஏறி பனங்கால் நல்லா கீறி விட்டு ரத்த காயத்தோட கீழே இறக்கி வந்து அதுக்கப்புறம் இப்படி வித்து இது மூலமா தான் எங்களுக்கு 4 மாசம் வர்ற வருமானம்னா வருஷத்துக்கே வச்சு நாங்க ஓட்டணும். எங்க கிட்ட இந்த மாதிரி வேற பேசாம ரோட்டு வழியா வெயில் காலத்துல போறவங்க இப்படி ஆசுவாசமா குடிச்சாங்கன்னா எங்களுக்கும் கொலை போடும்லப்பா. அற்புதமா சொன்னீங்கக்கா, ரொம்ப சரி நீங்க சொன்னது எல்லாமே. இனிமே இந்த சைடு வந்தாலே கண்டிப்பா நான் பதனி குடிச்சிடுறேன், உங்ககிட்ட தான் வந்து குடிப்பேன். சூப்பர். ஆனா விஷயம் என்னன்னாக்கா, சின்ன பிள்ளைகளெல்லாம் அந்த ஓலை இருக்குல்ல, அதை இப்படி நமக்கு வந்து அவங்களே கட்டி கொடுப்பாங்க. இப்படி வச்சிருப்போம், வடிகட்டி எடுத்து ஒரு செம்பு எடுத்து இப்படி ஊத்துவாங்க. 3 ரூபா 4 ரூபா 5 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். அதை அப்படியே ஆசையா குடிப்போம். அதெல்லாம் சின்ன வயசுல குடிச்சது. அந்த காலங்கள்லாம் இருக்கு. இந்த தூத்துக்குடி பக்கம் திருநெல்வேலி பக்கம் அப்பெல்லாம் கொடுப்பாங்க. இப்ப நம்ம சென்னையில அடிக்கிற வெயிலுக்கு மட்டையெல்லாம் கொண்டு வந்து வைங்க, காஞ்சு போயிருது. அதுக்காக தான் இந்த மாதிரி டம்ளர்ல இறங்கிட்டோம். இன்னுமே இந்த பதனி குடிக்கிறீங்க பாத்தீங்களா, இது கூட நொங்கு போட்டு குடிங்க, இன்னும் அற்புதமா இருக்கும். சில பேர் உளுந்தங்கஞ்சி கிண்டுவாங்க பாத்தீங்களா, அந்த உளுந்தங்கஞ்சில கூட இந்த பதனியை கலந்து குடிச்சாங்க அப்படின்னா அதுவும் அவ்வளவு பிரமாதமா இருக்கும் தம்பி. வெறும் பதனி பிடிக்காதவங்க இப்படிலாம் குடிச்சு நல்லா பழக்கப்படுத்திக்கலாம். அற்புதமா பேசுங்க அக்கா. அக்கா அப்ப நான் இன்னொரு செம்பு ஊத்தி அந்த நொங்க போட்டு கலந்து விட்டு அடிச்சு எனக்கு கொண்டு கொடுங்கக்கா. இந்த குடுக்குறேன் தம்பி. இதை எண்ணி எண்ணி இயற்கையை வியக்கிறேன்.